பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? உங்களுக்கு புரியுற மாதிரியா சிம்பிளா சொல்றேங்க. அப்போஸ்தலர் அப்படின்னா திருத்தூதர் அல்லது அனுப்பப்பட்டவர் சொல்லலாம். எதுக்காக அனுப்பப்பட்டவங்கன்னா ஏசப்பாவுடைய நற்செய்தியை இந்த உலகத்துல போய் சொல்றதுக்காக ஏசப்பாவால அனுப்பப்பட்டவங்களை தான் நம்ம அப்போஸ்தலர்கள் சொல்றோம். அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டாராமா. இங்க ஏசப்பா என்ன பண்றாரு? சீஷர்கள் எல்லாரையும் சூஸ் பண்ணி கூப்பிட்டு, இனிமே நீங்க சீஷர்கள் கிடையாது, இனிமே நீங்க அப்போஸ்தலர்கள் சொல்றாரு. ஏன்னா சீஷர் என்பவன் குருவை பின்பற்றுவன், கத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவுடைய வேலையை செய்யணுன்றதுக்காக தான் ஏசப்பா இங்க என்ன பண்றாரு? இனிமே நீங்க அப்போஸ்தலர்கள் சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா உங்களை சீடர்களை தான் பாக்குறாரு. சீடர்கள் எப்படின்னா, நீங்க ஏசப்பாவை ஃபாலோ பண்றீங்க, அவர்கிட்ட கத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணோம்? அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். அப்போ நம்ம காஸ்பல் சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் தான் ஏசப்பா நம்ம கிட்ட ஆசைப்படுறாரு. எல்லாருடைய கடமையும் ஏசப்பா பத்தி நம்ம சொல்றது மட்டும்தான். எத்தனையோ பேர் என் வீடியோவை தள்ளி விட்டு போறாங்க. நீங்க பார்த்து இருக்கீங்க, ஏசப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு, அதை மறந்துடாதீங்க. நீங்களும் ஏசப்பாக்காக செயல்பட போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய தகவலுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.